ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து எங்கே போகிறோம் என்னான்ட்டு ஒரு ட்ராவல் வீடியோ தான். எங்கே போகிறோம் என்னான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட்டு லென்த்தில் இருக்குது. நீங்கள் எப்படி என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வந்து எங்களுக்கு வந்து ட்ரெயின் வரத்துக்கு லேட் ஆகும்னாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தால் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்து உட்கார்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ட்ரெயின் வந்து டிக்கெட்டு வந்து ரிசர்வேஷன் பண்ணி தான் வந்திருக்கோம். அதனால் பொறுமையாக வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் வந்தோடனே பார்த்து கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். போகலாம் ட்ரெயினில். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான். அவங்க அவங்க எங்கள் ஹஸ்பண்ட்லேருந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்தாங்க, அவ்வளோதான். அவங்க ஃபேமிலி, நாங்கள் எங்கள் ஃபேமிலி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நான் யாரும் வ இது பண்ணல, வரலன்ட்டாங்க. அது கொஞ்சம் கிளாஸ்லாம் இருந்தது, ஸ்கூல்லாம் இருந்தது, அதனால் வரல. இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலி தான் போனோம். மெயினாக எங்கள் ஃபேமிலி போய் பார்த்து இது பண்ணிட்டு வரலான்னு வந்தால் செம்ம இது பண்ண முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்கு. இப்போ வந்து எங்கன்னா வீடியோ வந்து லாஸ்ட்டாக என்ட்ரியில் சொல்லியிருக்கேன் எங்கே போகிறோம் என்ன அப்படின்னுட்டு. பார்த்துருங்க. பார்த்துட்டு தம்ப்நெயில் பார்த்துன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக இது பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னான்னு கண்டுபிடிங்க. அதிலே இருக்கும் கடைசியாக லாஸ்ட்டாக வீடியோலையே நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. தெரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ட்ரெயின் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் வந்து செம்ம டயர்டாகிட்டோம் நாங்கள். இப்போ வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இறங்கிட்டு இன்னொரு ட்ரெயின் மாறணும். அப்படின்னா ட்ரெயின் வந்து அந்த இதுக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. இப்போ 5:30 மணிக்கோ 5:45க்கோ ட்ரெயினிங் சம்திங் தெரியல. ஓகே, 5:30 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு போகணும். இப்போ வந்து இதுலேருந்து இப்போ உள்ளே நடந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தம்பி நடக்கிறாங்கல்ல, அதுலேருந்து ஃபுல்லாக உள்ளே நடக்கணும். நடந்து அதுக்கப்புறம் அதில் மாறணும். ஜென்சன் இது மாறும்னு சொன்னாங்க. சீக்கிரம் போங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அவசர அவசரமாக ஓடணும். அப்புறம் போய் அதில் எனக்கு எடுக்கிறதுக்கு டப்புன்னு முடியல. ஏன்னா டிக்கெட் வாங்குறதோ கொள்றதோ எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லாங்காக போணுச்சுன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி தான் வரும் வீடியோ. நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்தையே பாருங்களேன், அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக நல்லா இதாக இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணேன், இப்போ வீடியோ வந்து எடுக்காது பண்ணேன். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டும், ரொம்ப நாளாச்சு. அப்போ முன்னாடி லாஸ்ட் வீடியோ ஏதோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ வந்து எடுக்கவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு இல்லை எனக்கு. பசங்க ஸ்கூல் லீவ் விட்டோன்னே பெரிய தம்பிக்கு ஸ்கூலு, ஒன்றும் சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்துட்டோம். வந்து இந்த ட்ரெயின் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணணுமா. அது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஜாலியாக இருந்தது. அது சுத்தமாக முடியல. இதுதான் மேட்டுப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். மேட்டுப்பாளையம் அந்த ட்ரெயின் காமிச்சேனே அது போடலை. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். மேட்டுப்பாளையம்ட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா அங்கேருந்து பஸ் ஏறி போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் பஸ் ஏறி போனோம். அந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் வந்து எடுக்கலை. லோக்கல் ட்ரெயினில் வந்து எடுக்கலை. நான் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. உட்காரவே சிரமமாக இருந்தது. லோக்கல் ட்ரெயினில் எடுக்கலை. அப்படியே வந்து இது பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பியை நான் வீடியோ எடுத்தேன்னு அவன் கையை வச்சு மறைச்சாப்புல. அதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஆனால் என் ஆட்டோலேயே நெருங்கிட்டு தான் உட்காந்தோமா, அதனால் கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி போய்க்கலாம் அப்படின்ட்டு.
அதுக்கு ட்ரெயினும் இல்லை, பஸ்ஸு தான் இருந்துச்சு. அப்புறம் பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்னுக்காக பஸ்ஸில் போயிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பஸ்ஸு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் ஏறி போயிட்டுருந்தோம். நல்லா பஸ்ஸு வந்து நல்லா இருந்தது. நான் கடைசி சீட்டில் உட்காந்தோன்னே எனக்கு வயிற்று அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. காலையிலேயே ஒரு 6:30 மணி இருக்கும். ரொம்ப வயிற்ற பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடவும் இல்லையா ஒன்றுமே. ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புனோம். ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. தூக்கமும் இல்லை வேறு. நைட்லாம் தூக்கம் இல்லை சரியாக. தூங்கவும் முடியல. அதனால் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தா அதுக்கு தான் ரிசர்வேஷன் பண்ணது. தூங்கவும் இல்லை, தூக்கமும் சுத்தமாக வரல. இப்போது ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளம்பிடுச்சு, பஸ்ஸு கிளம்பிடுச்சு. பஸ்ஸுலேருந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோ வரும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லாஸ்ட்டு வீடியோவில் இருக்குது. நீங்கள் எப்படி இருந்தது என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பாருங்கள் சூப்பராக எப்படி இருந்தது பாருங்கள் வியூஸ். அப்படியே மழை அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். போக போக நல்லா இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா சுத்த சுத்த எனக்கு வயிற்ற பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இதாக இருந்தது. சுத்தமாக ஒன்றுமே முடியலையா. இப்போ நான் 5:30 மணியே என்னமோ காஃபி குடித்தது. அப்புறம் அந்த ட்ரெயின் மாறுறப்ப குடித்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் குடிக்கவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஓரளவு இது பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது என்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து யார் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதான் கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி போகல. மேரேஜுக்கு முன்னாடி போயிருக்கேன். மேரேஜுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன். இப்போ நிறையா மாறி இருக்குது, நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள். இந்த எப்படி பாருங்கள், அந்த இதில் பஸ் வந்து எப்படி க்யூவில் நிற்கிது பாருங்கள். நான் ஏன்னா நிற்க அப்படியே இதாக சுற்றி அப்படியே அழகாக ஏறுது பாருங்கள் அந்த பஸ்ஸு. அது அப்படியே ஏறுது பாருங்கள். சூப்பராக இருந்தது. ஆனால் அந்த சுற்றி வரப்போ தான் கொஞ்சம் உட்கார்றதுல கொஞ்சம் சிரமமாக இருந்தது. யாரும் கடைசி சீட்டில் போய் உட்காந்துடாதீங்க. கொஞ்சம் முன்னாடியே பார்த்து உட்காந்துக்குங்க. நடுப்பற கொஞ்சம் சீட்டாக பார்த்து உட்காந்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் வயிற்று பெரட்டாமல் இருக்கும். ரொம்ப குளுக்க தூக்கி போட்டு இது பண்ணதில் ரொம்ப வயிற்று எனக்கு பெரட்ட ஆரம்பிச்சு. ரொம்ப தாங்க முடியல. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ வந்துட்டோம். அப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சீட்டை கொஞ்சம் மாற சொல்லி அப்புறம் மாற்றி உட்காந்துக்கிட்டேன் நான். தம்பி கொஞ்சம் முன்னாடி உட்காந்தாப்புல. அதை கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் அவங்களும் தம்பியும் உட்காந்துக்கிட்டோம். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. வியூவர்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த மலைக்கு அதுக்கும் அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படியே பார்க்கவே ஆசையாக இருந்தது. அந்த ட்ரெயினில் போயிருந்தோம்னா அது வந்து நான் முன்னாடி ஒரு மலை கோட்டை மலை இதுன்னு பார்த்தேன் பார்த்தீங்களா. அந்த ட்ரெயினில் வந்து நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெயின் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணுமா. அது வந்து மேட்டுப்பாளையம் இந்த போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த இது வந்து ட்ரெயின் வந்து காமிச்சேன்னா அது 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணணுமா. அப்போ வந்து காமிச்சேன்னா மலை ஃபுல்லாக காமிச்சிருவாங்களாம். அது உங்களுக்கு ஒரு அளவு இருக்கும். ஆனால் பயமாக இருக்கா என்னன்னு தெரியல. எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயின் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பாருங்கள், சுச்சுவேஷன் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் பார்ட் 2 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ லென்த்தாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொஞ்சம் வந்தது மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது நான் எந்த ஊர் என்னான்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூமில் தான் தங்க போகிறோம். இந்த ரூம் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கேயே நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரூம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். இதான் ரூமு, தங்கியிருக்கிற ரூமு. அவங்களுக்கு ஆஃபீஸில் இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சாப்பிட வந்துட்டோம். பூரி தான் நான் சாப்பிட்டேன். நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சுமாராக தான் இருந்தது. அந்த பரிமாற ரூம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ். ரூமு வந்து இப்போ சுற்றி காமிக்கிறேன். இதுதான் டைனிங் ஹாலு. ஃபுல்லாக டைனிங் ஹால் போட்டிருக்காங்க. 4 சேர் டேபிள் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு ரூம், பெட்ரூம் வந்து ஒரு டிவி இருக்குது. டிவி எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்.